நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அன்னைக்கு உங்க குழந்தைய ரயில்வே ட்ராக்ல தான் கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். ஆனா அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகல. யாரோ காப்பாத்திருக்காங்க. அது எனக்கு தெரியும். அது யார் காப்பாத்துனா? அத பத்தி தெரியாது. எந்த ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்ல என் குழந்தைய கொண்டு போய் வச்சீங்க? சொல்லுங்க. மாடன் தம்புரான் கோவில் இருக்குல்ல, குளத்துக்கு பக்கத்துல. அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ட்ராக்ல தான் குழந்தைய வச்சேன். ஐயோ கடவுளே. ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய யார் எடுத்தாங்க, எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுமா. ஒருவேளை அந்த குழந்தைய எடுத்துட்டு போனவங்க சட்டப்படி தத்தெடுத்து கூட வளர்த்துருக்கலாம்லம்மா. சொல்ல முடியாதுல்ல. இந்த காலத்துல என்னதான் சொல்ல முடியும்? எனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அந்த குழந்தைய எடுத்துட்டு போனவங்க சட்டப்படி தத்தெடுத்து கூட வளர்த்துருக்கலாம்லம்மா. சாரி, அந்த அளவுக்கு தூசி இருக்கு. இருபத்தி 3 வருஷம்னு சொல்லும்போது 1996 நான் அப்போ சர்வீஸ்குள்ளே வரல. ஆனா எனக்கு அது மறக்க முடியாத வருஷம். அது ஏன்னு தெரியுமா? அதே வருஷத்துல தான் ஏன் கல்யாணமும். அன்னைக்கு உள்ள ஃபைல் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதிர்ஷ்டத்துல தான் கிடைச்சிருக்கு. நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் அந்த ஃபைலையே நான் தேடி எடுத்தேன். என் தங்கச்சி இடத்துல இந்த பார்வதி அம்மாவை வச்சு பார்க்கறேன். குடும்பமும் சொந்தங்களும் இருக்கிற சாதாரண மனுஷங்க தான் இந்த போலீஸ்காரங்க. சரிதானே? சம்பவம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிருந்தாலும் இதுவும் ஒரு கேஸு தான். ஒரு பொண்ணு காணாம போன கேஸ் இது. அன்னைக்கு உங்களை விசாரிச்சிருப்பாங்கல்ல? ஆமா, போலீஸ்லயே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க ஏனோ தானு விசாரிச்சிருப்பாங்க போல. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சரி, அதை விடுங்க. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். எந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ட்ராக்ல உங்க குழந்தைய வச்சுட்டு போனதா நீங்க கேள்விப்பட்டீங்க? அந்த கோவிலை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த கோவிலுக்கு போக ஒரு வழி பாதை இருக்குன்னு சொன்னாங்க. இப்பவும் அந்த வழி மாறலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ நடந்த சம்பவத்தையும் அந்த இடத்தையும் உங்ககிட்ட சொன்னது யாரு? குழந்தை காணாம போன விஷயத்துல அந்த ஆள் நேரடியா சம்பந்தப்பட்டிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு பிடி கிடைச்சாதான் இந்த கேஸை தூசி தட்டி என்னால எடுக்க முடியும். ஒரு குழந்தைய ரயில் பாலத்துல வச்சிருக்கான்னா அவன் பாசத்தை காட்டுறதுக்காக இல்ல, கொல்றதுக்கு தானே. மேடம், இது ஒரு கிரிமினல் கேஸு. எல்லாரையும் கண்டுபிடிக்கலாம், சில பேரை தூக்கலாம். சொல்லுங்க, யார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? டென்ஷன்லாம் வேணாம், தைரியமா சொல்லுங்க. என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாலு இப்ப இல்ல சார். எங்க போயிட்டாரு? அது அவர் செத்து போயிட்டாரு.
ஆமா. அப்படியா? என்னைக்கு செத்தாரு? எப்போ செத்தாரு? உங்ககிட்ட தகவல் சொன்ன உடனே விழுந்து செத்துட்டாரா? இப்ப இல்ல, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தையே கேள்விப்பட்டேன். அப்போ நான் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இவ்வளவு முக்கியமான விஷயத்த நீங்க பெருசா எடுத்துக்கலையா? எதுக்கு? குடிச்சிட்டு போதையில இருக்கும்போதுதான் அந்த ஆளு அந்த மாதிரி சொன்னாரு. அன்னைக்கு அந்த விஷயத்த சாதாரணமா விட்டுட்டீங்க. அதுல ஒரு விஷயம் இருக்குன்னு இன்னைக்கு தோணி இருக்கு. சரி சரி, இருந்தாலும் நான் எதுக்கும் அந்த ஃபைலை பார்க்கறேன். நீங்க சொன்ன அந்த நாட்கள்ல ரயில்வே ட்ராக்ல ஏதாவது ஒரு குழந்தை யாருக்காவது கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். இது வேற கேஸு. 1995. நீங்க சொன்ன வருஷம் 96 தானே? ஆமா. கிடைச்சிருச்சு. கடவுளே. 96ல எந்த மாசம்னு சொன்னீங்க? மே மாசம் 18ஆம் தேதி. 1996 மே 18. இது மே 15. இது இல்ல. இருந்தாலும் பிறக்காத ஒரு குழந்தைய யாரும் தண்டவாளத்தில் வைக்க மாட்டாங்கல்ல. மே மாசத்துல அப்படி எந்த கேஸுமே இதுல இல்லையே. மே 18 தானே? இருக்குது. இதுக்குள்ள என்ன கேஸ் இருக்குன்னு நான் முதல்ல பார்க்கறேன். நாம தேடினதுதான். 1996 மே மாசம் 18ஆம் தேதி ராத்திரி, சரியா சொல்லணும்னா ரயில்வே ட்ராக்ல இருந்து அப்போ பிறந்த பொன் குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியா? அதுக்கப்புறம் என் குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு அதுல எழுதி இருக்கா? அன்னைக்கு இந்த மாதிரி சட்டங்கள் கெடுபடியாவே இல்லம்மா, சாதாரணமா தான் இருந்தது. அந்த குழந்தை ஒரு இடத்துல இருக்கு. எங்க? எந்த ஊர்ல? ரொம்ப தூரத்துல இல்ல, கமுகஞ்சேரியில தான் இருக்கு. அது எங்க இருக்கு? அந்த இடத்துல இருக்கிற சிவதாசனும் அவர் மனைவி ஜலஜாவும் அந்த குழந்தைய தத்தெடுத்திருக்கிறாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? வீட்டோட பேரு ஸ்ரீநிலையம். ஓகே சார். அன்னைக்கு அவ்வளவு போனே இல்லாததுனால அட்ரஸ் மட்டும்தான். போதும், இது போதும் சார், நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. 23 வருஷம் ஆச்சு. இதுல இருக்கிற சிவதாசன் அவர் மனைவியும் அங்கதான் இருக்காங்களா இல்ல மாறி போயிட்டாங்களான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஊரை விட்டு கூட போயிருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்ல. என் பொண்ணு அங்கதான் இருப்பா. நீங்க சொன்ன இந்த தகவல் எல்லாமே கடவுள் எனக்கு காட்டி கொடுத்த வழி. நான் அங்க போக போறேன். நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நீங்க ஃபோன் பண்ணணும். அப்புறம் மறந்துடாதீங்க, அவன் பேரு சிவதாசன், மனைவி பேரு ஜலஜா. ஸ்ரீநிலையம், கமுகஞ்சேரி. ஆல் தி பெஸ்ட். எஸ்ஐ சொன்ன வீடு இதுதானம்மா? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க உள்ள வாங்க. இங்க பாருமா,
கொஞ்சம் நில்லு. நாம 2 பேர் பழக்கம் இல்லாத ஆளுங்க. நாம 2 பேரும் உள்ள போய் இங்க இருக்கிற வளர்ப்பு மகளை பார்க்கணும்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. இதே நம்ம வீடா இருந்தா நாம அப்படி செய்வோமா என்ன? நானும் அதை பத்தி யோசிக்காம இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நீங்க வாங்க. ம். எனக்கு அப்படியே ஒரே படபடப்பா இருக்கு. அம்மா, யார் நீங்க? ஸ்ரீநிலையம் வீடு இதுதான். சிவதாசன். எங்க வீட்டுக்கார் வெளியூர்ல இருக்காரு, அங்கதான் வேலை பாக்குறாரு. நீங்க அவரோட ஒய்ஃபா? ஆமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம்மா. வாங்க, வந்து உள்ள உட்காருங்க. வாங்க. ம். உட்காருங்க. ம். உட்காருங்க. போட்டோ எதுவுமே காணுமேமா. இங்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் போலயே. ஆனா எனக்கு நீங்க யாருன்னு சத்தியமா தெரியல. உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா போதும். இங்க வேற யாரும் இல்லையா? பசங்க இருக்காங்க. எத்தனை பசங்க? 2 பேர். ஆ. சின்னவன் 5ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கான். எங்களுக்கு ரொம்ப லேட்டா பிறந்த பையன். மூத்தது? இங்கதான் இருக்காங்க. ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ம். வண்டியெல்லாம் ஓட்டுறா போல, புத்திசாலிதான். நீங்க யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. என்னோட பேர் பார்வதி. என் பேர் ரோசியம்மா. நாங்க உங்க வீட்ல இருக்கிற மூத்தாளை பார்க்க தான் வந்திருக்கோம். ஆ. மஞ்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? மஞ்சு, நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. மஞ்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது என் பொண்ணு சொல்லிதான் எனக்கு தெரியும். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ம். அது சரி. ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. என் பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா உயிர். இருந்தாலும் உங்க பொண்ணு சொன்னதுக்காக நீங்க எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அட, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. உங்களை பார்த்தப்ப ரொம்ப டென்ஷனா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிரச்சனை, நாங்க பொண்ணு பார்க்கலான்னு தான் வந்தோம். பொண்ணு பார்க்கவா? அதுக்கான வயசு இன்னும் ஆகவே இல்லையேக்கா. படிப்பு முடிஞ்சு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 23 வயசு ஆயிருக்கும் இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன? எனக்கு இதை கேட்கும் போது சிரிப்பு தான் வருது. கல்யாணமா?
அது மட்டும் இல்ல, மூத்த ஆள் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அது ரகசியமானது இல்ல, மஞ்சுக்கும் தெரியும். நாங்க எதையும் மறைச்சு வைக்கல. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிற நேரத்துல எங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரியும். மஞ்சு எப்ப வருவாங்க? நான் அவங்கள பார்க்கணும். அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். மீதி என்ன விஷயம் இருக்கு? நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல மஞ்சு வந்துட்டோம். வந்தாச்சுல. என்னம்மா வெளியே கார் நிக்குது? உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. யார் நீங்க? இது யாரு? இவன் தான் மஞ்சுநாத், என்னோட மூத்த பையன். மஞ்சுன்னு தான் கூப்பிடுவோம். என்னம்மா பிரச்சனை? அப்படின்னா 23 வயசுல இருக்கிறதா சொன்ன பொண்ணு மகளா? எனக்கு பொண்ணுங்க யாரும் இல்ல. எனக்கு 2மே பசங்க தான், மஞ்சுநாதும் சத்யநாதும். அதுல மூத்தவன் தான் இங்க இருக்கான். நடந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்ல. எனக்கு எதுவும் புரிய மாட்டேதேம்மா. என் செல்ல குட்டி தூங்குமா. அம்மாவோட செல்ல பொண்ணுல தூங்கு. தங்கம், அம்மாக்கு வேலை இருக்கு. இப்படியே சிரிச்சிட்டு இருந்தா எப்படி? தூங்கு. என்னம்மா பாக்குற? என்னம்மா அம்மாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எப்போ இந்த நேரம் தூங்கிடுவா, இன்னைக்குன்னு பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. அப்படியா? ஏ செல்லக்குட்டி, என்ன உங்களுக்கு தூக்கம் வரலையா? அட இங்க பாரு, சிரிக்குது. சிரிச்சே மயக்கிறவல்ல நீயே. என்னதான் இருந்தாலும் உன் அம்மா அளவுக்கு சிரிப்பு இல்லையே. அம்மா இருக்காங்கள, நீதாம்மா. குழந்தைய பெத்ததுக்கு அப்புறமும் நீ ரொம்ப அழகாயிட்டே வரம்மா. நான் ஒன்னும் பெருமைக்காக இதை சொல்லல, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. நான் என்ன சொல்றேன்னா, ரோஜா மலரே ராஜகுமார். பாப்பா இன்னும் தூங்கலையா? ஏன் இன்னும் தங்க இல்லக்கா. புள்ள குழந்தையோட துணி எல்லாம் துவைக்க வேண்டியிருக்கு. நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன். நானும் என் தங்க புள்ள.
ஆராரோ ஆரீராரோ என் செல்லத்திக்கு தூக்கம் வரலையா, தூங்க போது. ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா, மலரே ராஜகுமாரி. ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா, வருவதும் சரிதானா, உறவும் முறை என்றோ. என்ன அண்ணன் இங்க இல்லாத குறை பிசினஸ்ல நான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கேன். அனுபவப்பட்டுட்டா அனுபவப்படணும். வெளியூர் போறதும் வெளியூர்ல இருந்து வரவங்களோட மீட்டிங் நடத்துறதும் எல்லாமே அண்ணன் தானே பார்த்தாரு. ஆமா, விசு உனக்கு கால் பண்றதே இல்லையா? எப்பயாச்சும் ஒரு தடவை. முக்கியமான சில விஷயங்களை சொல்லக்கூடாதுங்கிறது அவனோட நம்பிக்கை. ஆனா சில உண்மைகளை சொல்லாமையும் இருக்க முடியாது. உன் அண்ணன் வேணும்னே தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. அதான் அந்த பொண்ணு இருக்கல நீரஜா, அவளோட கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல பார்வதி, வேற காரணமும் இருக்கு. ஜேபி கேஸ்ல அந்த அருணை சந்தேகப்படுற இல்லையா, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அருண் எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கு உன் அண்ணனும் ஒரு உதவியா இருந்திருக்காரு. அதாவது அவர் மகனை காப்பாத்துறதுக்காக விஸ்வநாதன் உதவி பண்ணியிருக்காரு. ஜேபியோட விபத்துல அருண் மாமாக்கு பங்கு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன? சந்தேகம் என்ன? சத்தியமா அவன் எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா இந்துவை கூட்டிக்கிட்டு அவன் எதுக்கு எஸ்கேப் ஆகணும்? ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லையா, இந்து பிளான் பண்ணி அதை அருண் மூலியமா செய்ய வச்சிருப்பா. ஐயோ, அப்படிலாம் பண்ணுவாளா? பின்ன உன்ன மாதிரி அவன் கூமுட்டியாவா இருப்பா? புத்திசாலிங்க. எல்லாரையும் துரத்தி விடணும்னு உன் மனசுக்குள்ள நினைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி பார்வதி நம்புறது? ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.